எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பார்க்க போகிறது விஷு கஞ்சியோட ரெசிபி தான். 2 டைப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்று இதே மாதிரி வெல்லம் சேர்த்து பாயசம் மாதிரி இனிப்பாக செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் ஒன்றுமே தேவையில்லை, இப்படியே குடிச்சிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு இதே மாதிரி இனிப்பு இல்லாமல் தான் செஞ்செடுக்கிறது. தேங்காய் பால் நிறைய ஊற்றி இதுக்கு சைட் டிஷ் தேவைப்படுது. பொரியல், சம்மந்தி, ஊறுகாய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 2 ரெசிப்பியுமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு, பாருங்கள். முதல்ல இனிப்பாக இருக்கிற விஷு கஞ்சி. அதுக்காக 1/2 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துருக்கு. 1/2 கப்புனா அப்ராக்சிமேட் ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது நல்லா கழுகி ஊற வச்சுக்கோங்க. நம்ம இங்கே தட்டைப்பயிறு வச்சுட்டு தான் விஷு கஞ்சி செய்கிறது. சில இடத்துல புளியவரன்னு சொல்லிட்டு ஒரு பருப்பு இருக்குது, அந்த பருப்பு கூடவே பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்தும் விஷு கஞ்சி செஞ்சுடுவேன். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து குக்கருக்குள்ளே போட்டிருக்கு. கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி. உங்கள்கிட்ட குத்தரி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. குத்தரினா ப்ரௌன் கலரில் ஒரு பிங்கிஷ் ப்ரௌன் கலர் இருக்கிற பச்சரிசி அது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லை இருந்தால் சாதாரணமாக இருக்கிற இந்த பச்சரிசி எடுத்துக்கலாம். அதுவும் தட்டைப்பயிறு கூட குக்கரில் போட்டுருக்கு. நம்ம குக்கரில் தான் வேக வைக்கிறது. ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 3/4 லிட்டர் அளவுக்கு தான் ஊற்றி இருக்குது. இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். கரெக்டான அளவுக்கு வேகிறதுக்கான தண்ணி தான் இது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இதோட ஃபுல்லாக ஏர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்திருக்கும். ஊற வச்ச தட்டைப்பயிராக இருக்குது, பச்சரிசியாக இருக்குது, அதனால ரொம்ப டைம் ஒன்றும் வேண்டாம், சீக்கிரம் வெந்துடும். பழைய காலத்துலலாம் இது 3ஆம் பால் ஊற்றி கலத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் வேக விட்டுட்டு இருந்தேன். இப்போ குக்கர் வந்ததுக்கப்புறம் இதுலேயே நல்லா வேக வச்செடுக்க முடியும். இனிப்புக்கான வெல்லம் எடுத்துக்கலாம். 400 கிராம் அளவுக்கு வெல்லம் நான் எடுத்துருக்கு. நீங்கள் 1/2 கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாம். அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரையை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை, அதுக்குள்ளே நம்மளோட அரிசி தட்டைப்பயிறு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி தான் நான் இதில் ஊற்றியிருக்கேன். கரெக்டான அளவுக்கு வெந்து கிடச்சிருக்கு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஊற்றும்போது 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. குக்கரோட சைஸு உங்களோடது எப்படின்னு எனக்கு தெரியல. சில டைம் அடி பிடிச்சிடும். அதனால அது வராமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணிக்கோங்க. இது அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம இதில் கரையை வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் ஊற்றிடலாம். அரிச்சு ஊற்றிக்கோங்க. சில டைம் இதில் கல் அழுக்கெல்லாம் இருக்கும். அரிச்சு ஊற்றினதுக்கப்புறம் தீ ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரிசி தட்டைப்பயிரில் இந்த வெல்லத்தோட டேஸ்ட்டு ஃபுல்லாக இறங்கணும். இப்போ இதில் வெல்லம் தனியாக இந்த அரிசியும் பயிரும் தனியாக தான் தெரியுது. கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வெல்லம் ஃபுல்லாக அரிசியிலும் பயிரிலும் இறங்கிடும். அப்போ நம்மளோட இந்த மிக்ஸ் கொஞ்சம் கட்டியாக தெரியும். வெல்லத்தோட தண்ணி தனியாக தெரியாது. இதே மாதிரி இப்போ இது நல்லா மிக்ஸாக இருக்குது. அந்த வெல்லத்தோட சிரப் ஃபுல்லாக நம்மளோட மிக்ஸில் அந்த அரிசியில் இறங்கி இருக்கு. இனி இதில் நம்ம பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் தான் நம்ம இதில் ஊற்ற போகிறது. 4 கப் அளவுக்கு 2ஆம் பால் தான் நம்ம இப்போ ஊற்றுறது. முதல்ல 4 கப் அளவுக்கு 2ஆம் பால் டீ கம்மி பண்ணி வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெரிய சைஸில் இருக்கிற 1.5 தேங்காயிலிருந்து எடுத்த 2ஆம் பால் தான் இது. நான் இதில் இந்த பாயசம் மாதிரி இனிப்பாக இருக்கிற விஷு கஞ்சி செய்கிறதுக்கு 3ஆம் பால் எடுக்கலை, 2ஆம் பால் தான் எடுத்துருக்கு. நம்ம இனிப்பில்லாத கஞ்சி செய்யும்போது நான் 3ஆம் பாலும் சேர்த்து தான் செய்யறது. உங்களுக்கு 3ஆம் பால் வேணா சேர்த்துக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி 2ஆம் பாலோட அளவு கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். நான் 3ஆம் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்து 2ஆம் பால் மட்டும்தான் ஊற்றியிருக்கேன். 1.5 பெருசாக இருக்கிற தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்து அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்த கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் தனியாக மாற்றி வச்சுருக்கு. மிச்சம் தேங்காயில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்சியில் அரைச்சி நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்த 2ஆம் பால் தான் இப்போ ஊற்றின இந்த 4 கப் அளவுக்கு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 2ஆம் பால் ஊற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம்
1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் நான் இதில் சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து ஏலக்காய் பவுடர் எந்த பவுடருமே சேர்க்காமல் இதே மாதிரி கொதிக்க வச்சு விஷு கஞ்சி குடிச்சிடுவேன். சில பேர் வந்து சுக்கு பவுடர் கூடி சேர்த்துடுவேன். நான் இதில் ஏலக்காய் பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி எடுத்து வச்ச கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் அதுவும் இதில் ஊற்றியிருக்கு. கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. இந்த வெள்ளை கலராக தெரிகிற அந்த பால் வந்துட்டு ஃபுல்லாக இந்த கஞ்சியில் மிக்ஸ் ஆனது வரைக்கும் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விடும்போது சீக்கிரம் அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2ஆம் பால் ஊற்றும் போது இருந்தே தீ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். அடி கட்டியாக இருக்கிற பாத்திரம் தான் எடுக்கணும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. விஷு கஞ்சி ரெடியாக இருக்குது. தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்ச தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் கேஷ்யூநட்டும் ரைசின்ஸும் நல்லா வறுத்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த விஷு கஞ்சிக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு ஒரு பாயசத்தோட டேஸ்ட்டு தான் வரும். நீங்கள் செய்யும்போதுன்ட்டு இல்லை, நான் வந்து இங்கே செய்யும்போது கூட ஏலக்காய் பவுடர் சில டைம் சேர்க்க மாட்டேன். அப்போ தான் அந்த விஷு கஞ்சின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக இருக்கிற டேஸ்ட்டு தெரியும். இது வந்துட்டு இனிப்பாக இருக்கிற விஷு கஞ்சியோட ரெசிபி தான். அடுத்தது நம்ம செய்ய போகிறது சாதாரணமாக இருக்கிற விஷு கஞ்சி. இதுதான் என்னோடய ஃபேவரைட். எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒன்று தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். இதுக்காக அதே அளவுக்கு தட்டைப்பயிரும் பச்சை அரிசியும் தான் நம்ம எடுத்துருக்கு. ஆனால் தனித்தனி வேக வச்சு எடுத்துருக்கு. தட்டைப்பயிர் நான் ஊற வைக்காமல் தான் வேக வச்சேன். 1/2 கப் அளவுக்கு தட்டைப்பயிரில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு கொஞ்சம் தண்ணியோடையே ஊற்றியிருக்கு. பச்சை அரிசியும் இதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் ஊற்றியிருக்கு. ரொம்ப கட்டியாக போகலை. இந்த ஒரு கஞ்சி வந்து நம்ம முன்னாடி செஞ்ச இனிப்பாக இருக்கிற விஷு கஞ்சியிலிருந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3ஆம் பால் தான் இப்போ ஊற்றியிருக்கு. 3 கப் அளவுக்கு 3ஆம் பால் ஊற்றியிருக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டிருக்கு. இனி இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த 3ஆம் பால் ஆல்மோஸ்ட் வற்றி இந்த ஒரு கஞ்சி வந்து நல்லா கட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். முன்னாடி நம்ம செஞ்சு எடுத்து வச்ச இனிப்பாக இருக்கிற விஷு கஞ்சியில் 3ஆம் பால் எடுக்காமல் 2ஆம் பால் 3ஆம் பாலும் சேர்த்து ஒன்றா 4 கப் அளவுக்கு தான் எடுத்திருந்தேன். இப்போ வந்துட்டு 3ஆம் பால் தனியாக ஊற்றியிருக்கு 3 கப் அளவுக்கு. அது ஏன்னா முன்னாடி இருக்கிற விஷு கஞ்சியிலிருந்து இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அதனால இதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படுது. பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் 3ஆம் பால் கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஊற்றியிருக்கு. இப்போ வந்துட்டு 3ஆம் பால் நல்லா கொதித்து இந்த ஒரு கஞ்சி வந்து நல்லா கட்டியாக வரணும். பழைய காலத்துலலாம் 3ஆம் பால் ஊற்றி தான் இந்த அரிசியும் பயிரும் வேக வைக்கிறது. அதுக்கப்புறம் 2ஆம் பால் ஊற்றி அதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடுவேன். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்ததுனால பால் ஊற்றி குக்கரில் வேக வைக்க முடியாது. அது வந்து அடி பிடிச்சிடும். அது மட்டும் இல்லை, பால் தனியாக பிரிஞ்சு போயிடும், கெட்டு போன மாதிரி ஆகிடும். அதனால தான் தனியாக வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் 3ஆம் பால் ஊற்றி மறுபடியும் இதே மாதிரி கொதிக்க விட்டு இதே மாதிரி கட்டி வந்ததுக்கப்புறம் 2ஆம் பால் ஊற்றியிருக்கு. அப்போ வந்து டேஸ்ட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நான் ஊற்றி இருக்கிறது 2 கப் அளவுக்கு 2ஆம் பால். 1.5 பெரிய தேங்காயிலிருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் வந்த தேங்காயில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2ஆம் பால் எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் வந்த தேங்காயில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 3ஆம் பாலும் எடுத்துருக்கு. அந்த பால் தான் இப்போ நம்ம ஊற்றியிருக்கு. 2ஆம் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. நல்ல ஒரு டைம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு டைம் இடித்து போட்டுக்கோங்க. தேங்காய் பாலும் ஜீரகமும் சேரும்போது நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே ஏலக்காய் பவுடர் நம்ம சேர்க்கறது இல்லை. ஜீரகம் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு 3/4 கப்பு அளவுக்கு நமக்கு 1ஆம் பால் கிடச்சிருக்கு. அதுவும் ஊற்றியிருக்கு. 1ஆம் பால் ஊற்றி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம நெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா ஒரு டைம் கலக்கி எடுத்து வச்சா மட்டும் போதும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு கஞ்சியோட ரெசிபி தான் இந்த 2 கஞ்சியுமே.
இது வந்து விஷு காலத்துலலாம் விஷுவோட முதல் நாளில் நைட்டு இது ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் குடிக்கிறதா செய்கிறது. ஓரோ நாட்டிலும் ஓரோ டிஸ்ட்ரிக்ட்லும் இது ப்ரிப்பரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குடிக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு நமக்கு சைட் டிஷ் தேவைப்படுது. இதுக்காக நான் ஒரு மாங்காய் சம்மந்தி ரெடி பண்ண போகிறேன். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிப்பாக இருக்கிற மாங்காய், 3-4 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வரமிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மிக்சியில் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சம்மந்தி கூடவே ஒரு கோவைக்காய் பொரியல் கூட நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இது கூட ஊறுகாய், அப்பளம் எல்லாமே சேர்த்து குடிச்சிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு ரெசிபி, இந்த ஹெல்த்தியாக இருக்கிற இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.